சரிங்களா? உண்மையில் அந்த இடத்துல அத்துமீறி நுழைஞ்ச கச்சிராஜா, தர்காவுக்கு சொந்தமான இடத்துல. இந்த லாஜிக்காகவே நீங்கள் பாருங்கள், லாஜிக்காகவே 1923 தீர்ப்பில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வரிசையாக கண்டெம்ட் எடுத்து டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 4ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 5ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 9ஆம் தேதி ஆர்டரு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ஆர்டரு, இப்போ ஒரு ஆர்டரு, இப்படி தொடர்ச்சியாக போட முடியுமா? கொடிமரம் இருக்குது, அதில் தான் கொடியேற்றிருக்கிறாங்க. இது கோயில் நிர்வாகம் அங்கீகரித்து இங்கே தான் கொடியேற்றுற இடம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிற போது இது ஒரு நேரடியான ஆதாரம் இல்லையா? அது ரெண்டுமே கோயில் சார்பில் சொன்னது. கோயில் சார்பில் இப்படி சொன்ன பிறகு நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அவர் உத்தரவில் இதை விசாரிக்காமல் அப்படின்ற தலைப்பு 10வது பக்கத்தில் இருக்குது, தொடங்குது. இதில் தான் அதில் இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன், என்ன இருக்குது இந்த இதில் இருக்கிறது தான். மிக பழமையான காலத்தே தல விருட்சம் அல்லது தலமரம் என்பது தரையில் இருக்கிறது. ஆனால் கச்சிராஜா சொல்கிறாரு மலை உச்சியில் இருக்குது அப்படின்னு. தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்தை தல விருட்சம்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சங் பரிவார அமைப்புகள் வரிசையாக பரப்பிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய முந்தைய தினம் ஹச்ராஜா அவர்கள் திருப்போண்ட மலையில் ஏறி கள்ளத்தி மரத்தில் கூடியதன் தப்புன்னு சொல்லிட்டு தள்ளுமுள்ளா இருக்கிறது. நேற்று போலீஸ்காரர்கள் கூட பார்த்து அவர் நாசமாக போகணும்னு சொல்லி பேசியிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாறி இருக்கிறது. கள்ளத்தி மரம் விஷயம் மறுபடியும் விஸ்வரம் எடுத்திருக்கிறது. உண்மையிலே அது யாருக்கு சொந்தங்கிற டிபேட் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறது. ஸ்தல விருட்சம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக திருப்போண்ட முருகனுடைய கோயிலுடைய ஸ்தல விருட்சத்தில் இவங்க கொடியேற்றிருக்கான்ற விஷயத்த மிகவும் காத்திரமாக வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஹஜ்ராஜா சொல்கிறாரு, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்களாம் சொல்கிறாங்க. கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஸ்தல விருட்சமான கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றிட்டாங்க அப்படின்றத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. சரிங்களா? இப்போ அதற்கு என்ன ஆதாரம் இதுவரை புது வெளியில் கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அது இஸ்லாமியர்கள் தர்கா நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் 200 வருஷமாக காலங்காலமாக கொடியேற்ற இடத்துல ஏற்றிருக்கிறாங்க. அது காவல்துறை பாதுகாப்போடு சந்தனக்கோடு விழா தொடங்குகிற போது காவல்துறை பாதுகாப்போடு கோயில் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு தான் ஏற்றுறாங்க. அந்த கோயில் திருவிழா முடிஞ்ச பிறகு 15 நாள் கழித்து நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பாக இந்த பிரச்சனையை எழுப்பி, நீதிபதி சிறிமதி அவர்கள் முன்பு இந்த பிரச்சனையை எழுப்பி, இதை வெளியில் இப்போ கச்சிராஜா போய் பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? கோயிலோட ஸ்தல விருட்சமான கள்ளத்தி மரத்தில் ஏற்றிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. நம்ம இப்பயும் சவால் விட்டு சொல்கிறோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் சொல்லு. ஆனால் நாங்கள் ஆதாரம் தரோம். கச்சிராஜாவும் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னதும் ஆதாரங்கள் ஏதும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் தரோம். கோயில் நிர்வாகமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் காட்டுறது கோயிலோட தல வரலாறு. ஆமாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம். திருமண தலன்னு போட்டு தல வரலாறு திருக்கோயில் வெளியீடு 2023. இந்த கோயிலோட தல வரலாறில் பொருளடக்கத்தில் கடவுள் வாழ்த்து, பாண்டிய நாட்டோட சிறப்பு, மதுரையின் மாண்பு, திருப்பரங்குன்றம் தல சிறப்பு, திருப்பரங்குன்றம் இருப்பிடம் மற்றும் போக்குவரத்து வசதி, திருப்பரங்குன்றத்தோட திருக்கோயில் அமைப்பு, திருப்பரங்குன்றம் திருக்கோயில் சிறப்பு, மூர்த்தியின் சிறப்பு, தல சிறப்பு, ஓவியங்கள், சிற்பங்கள், கல்வெட்டு, சரித்திர வரலாறு, புராணக்கரை, தல இலக்கியம், பூஜை, திருவிழா விவரம், கோயிலோட நிர்வாகம், திருப்பணி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தப்பட்டதில் தல விருட்சம் அப்படின்ற தலைப்பு, தல பெயர்கள், அதற்கு கீழே தல விருட்சம் அப்படின்ற தலைப்பு 10வது பக்கத்தில் இருக்குது, தொடங்குது. இதில் தான் அதில் இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன், என்ன இருக்குது இந்த இதில் இருக்கிறது தான். மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தனர். பின்னர் நாகரீக வளர்ச்சியில் காடு எடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோயில்கள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு கோயில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தல விருட்சம், தலமரம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர். அவ்வகையில் இத்தலத்தின் ஆதி மரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம்
லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாயில் அருகே அமைந்துள்ளது. ஓகே, கிளியராக இருக்கா? ம், அவ்வகையில் இத்தலத்தின் ஆதிமரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்துள்ளது. ம், சுவாமிக்கு அருகில், கோயிலுக்கு பக்கத்தில். இது எல்லாமே தரையில் இருக்குது. திருப்பரங்குன்றம் ஊரில் தரையில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ கோயிலோட தல விருட்சம் அல்லது தல மரம் என்பது தரையில் இருக்கிறது. ஆனால் ஹச்ராஜா சொல்கிறாரு மலை உச்சியில் இருக்குது அப்படின்னு. தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்தை தலை விரிச்சோன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சங் பரிவார அமைப்புகள் வரிசையாக பரப்பிட்டு இருக்காங்க. இந்த பொய் என்பது நீதிமன்றம் வரையும் எட்டி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கோயில் நிர்வாகம் அவங்க ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு, திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான படம். இதில் இந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது எழுதியிருக்கிறது அவங்க, இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது குறிப்புக்காக நான் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் தர்காவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே தான் கொடி ஏற்றிருக்கிறாங்க. ஆமாம், இது தெரியுதா? நல்லா தெரியுது. அந்த மரத்துக்கு மேலே இதே தான். இது மரத்துக்கு மேலே இவ்வளோ உச்சியில் விட மரத்துக்குள்ளே தான் அந்த கொடி மரம் இருக்குது. அதில் தான் கொடி ஏற்றிருக்கிறாங்க. இது கோயில் நிர்வாகம் அங்கீகரித்து இங்கே தான் கொடியேற்றுற இடம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிற போது இது ஒரு நேரடியான ஆதாரம் இல்லையா? அது ரெண்டுமே கோயில் சார்பில் சொன்னது. கோயில் சார்பில் இப்படி சொன்ன பிறகு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அவர் உத்தரவில் இதை விசாரிக்காமல் எப்படி உத்தரவு போடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட அந்த கண்டெம்ட் ஆர்டரில் போட்ட உத்தரவு 9/1/2026. The Honorable Division Bench was pleased to declare that the Deepathun area that is on the lower peak of the hill belongs to the temple அப்படின்னு சொல்கிறார். தீபத்தூன் ஏரியான்னு விரிவுபடுத்துகிறாரு. முதல்ல தீபத்தூன் மட்டும்தான் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சிவில் கோர்ட்டில் முடிவு பண்ணுறத உயர்நீதிமன்றத்தில் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஏரியான்னு சொல்லி டெவலப் பண்ணுறாரு. அந்த ஏரியாவில் தான், அந்த தூண் இருக்க ஏரியாவில் தான் இந்த மரமும் இருக்குது, இந்த கொடி மரமும் இருக்குது. பட் இன் கனெக்ஷன் வித் சந்திரகூட் ஃபெஸ்டிவல் the Dargah authorities tied the flag and the பள்ளிவாசல் in the tree in the தீபத்தூன் ஏரியா. இதுவும் அப்பட்டமான தவறான ஒரு செய்தி. பள்ளிவாசலோட கொடியை மரத்தில் கட்டிட்டாங்க அப்படி இல்லை, மரத்துக்குள்ளே கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தில் ஏற்றிருக்கிறாங்க, அது மரத்துக்குள்ளே இருக்குது. அதை மரத்தில் கட்டினதா சொல்கிறாங்க. Executive officer says that the permission of the temple authorities was not obtained before doing so. அவங்ககிட்ட அனுமதி வாங்கலை அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒத்துக்கிறாரு, மறுபடியும் ஒத்துக்கிறார். ஹி கன்சீவ்ஸ் தட் வாட் வாஸ் கமிட்டட் பை த தர்கா ஆஃபீஸியல் வாஸ் ஏ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்கிறாரு. இது எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. சின்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் வாஸ் அன்ஆத்தரைஸ்ட்லி ட்ரெஸ்பாஸ்ட் அப்பான் த தர்கா ஆஃபீஸியல் ஹி ஸ்டேட்டட் தட் ஹி வுட் லாட்ஜ் ஏ கம்ப்ளைண்ட் இமிடியேட்லி பிஃபோர் த போலீஸ். கோயிலுக்கு சொந்தமான இடத்துல அத்துமீறி இவங்க நுழைஞ்சிட்டதுனால இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நான் போலீஸில் கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. வழக்கம் போட்டு தி ஸ்டேட்மெண்ட் வாஸ் மேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கவுன்சில் திரு சந்திரசேகர், கோயிலோட கவுன்சில் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது உயிரோடு இல்லை. அந்த தீர்ப்பு மேல்முறையீடுக்கு போய் மேல்முறையீடில் அந்த வழக்கின் தீர்ப்பு ஸ்லைட்டாக பார்சியலாக மாடிஃபை பண்ணிட்டாங்க. மாடிஃபை பண்ணி அடுத்த வருஷம்தான் இந்த வழக்கை கார்த்திகை தீபம் ஏற்றுவது அடுத்த வருஷம் சொல்லிட்டாங்க. இதை உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, உச்சநீதிமன்ற நீதிபதி லகோத்தி அவர்கள் லகோத்தி தலைமையிலான 3 பேர் அடங்கிய அமர்வு 2000 19/7/2000 கொடுத்துருக்குறாங்க. குன்ஹே அஹமத் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்கில் மிக தெளிவாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, வேர் அன் அப்பீல் ஆர் ரிவிஷன் இஸ் ப்ரொவைடட் அகெயின்ஸ்ட் அன் ஆர்டர் பாஸ்டு பை எ கோர்ட். ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு எதிராக அப்பீல் செய்வதற்கான சட்டப்படியான உரிமை இருந்தால் ட்ரிபியூனல் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி பிஃபோர் சுப்பீரியர் ஃபோரம், அதை விட ஒரு நீதிபதியை விட 2 நீதிபதிகளுக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய சட்ட ரீதியான உரிமை இருந்தால்
அண்ட் சச் சுப்பீரியர் ஃபோரம் மாடிஃபைஸ் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் வழங்கிய அல்லது ஒரு நீதிபதி வழங்கிய தீர்ப்பை மாற்றினால், மாடிஃபைஸ், ரிவர்ஸ் ஆர் அஃபர்ம்ஸ், அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் சரி, த டெசிஷன் புட் இன் இஸ்யூ பிஃபோர் இட், த டெசிஷன் பை த சபார்டினேட் ஃபோரம் மெர்ஜஸ் இன் த டெசிஷன் பை த சுப்பீரியர் ஃபோரம். அதே தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டாலும், அதை லேசாக மாடிஃபை பண்ணாலும், அதை ரிவர்ஸ் பண்ணாலும், கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு நீதிபதியின் தீர்ப்பு ரெண்டாவது நீதிபதியின் தீர்ப்போடு இணைந்து விடுகிறது. த லேட்டர் விச் சப்சிஸ், இரண்டாவதாக கடைசியாக கொடுத்த தீர்ப்பு தான் உயிரோடு இருக்கும். ரிமைன்ஸ் ஆப்பரேட்டிவ் அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் த ஐ ஆஃப் லா. ரெண்டாவது தீர்ப்பு தான் ஊர்ஜிதத்தில் இருக்கும். அந்த தீர்ப்பை தான் அமல்படுத்த முடியும் அரசாங்கம். அப்படி என்பது உச்ச நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கேடிஸ் தாமஸ், மொஹபாத்ரா, லகோதி, இவர்கள் 3 பேர் அடங்கிய அமர்வு உச்ச நீதிமன்றம் இதில் சொல்லிவிட்டது. எனவே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது இன்று அமல்படுத்தும் நிலையில் செயல்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இல்லை. அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் மாடிஃபை பண்ணிட்டாங்க, ஆல்டர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பு அதோட மெர்ஜ் ஆயிருது. தியரி ஆஃப் மெர்ஜர் என்ற அடிப்படையில் இல்லாத ஒரு தீர்ப்புக்கு இன்று கண்டெம்ட் எடுக்க முடியுமா? இல்லாத தீர்ப்புக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வரிசையாக கண்டெம்ட் எடுத்து டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 4ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 5ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 9ஆம் தேதி ஆர்டரு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ஆர்டரு, இப்போ ஒரு ஆர்டரு, இப்படி தொடர்ச்சியாக போட முடியுமா? ஸ்கோப் ஆஃப் கண்டெம்ட் என்ன? ஒரு நீதிபதி தனக்கு விதித்த சட்ட வரம்புக்குள் மட்டும்தான் செயல்பட முடியும். அதை தாண்டி செயல்பட முடியுமா? நீ கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, கண்டெம்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஒரு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மீறினால் அதுக்கப்புறம் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புவோம் கண்டெம்ட்டுன்னு. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் வழக்கு விசாரணைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் போடுவாங்க. ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் போட்டாலும் கூட அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டெம்ட்டை தள்ளி வச்சுருவாங்க. இல்லை கண்டெம்ட்டே ப்ரொசீட் பண்ணாலும் கூட 4 வாரம் ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸில் பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. பதில் மனு தாக்கல் செய்கிற போது வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கா, அவர்கள் வேண்டுமென்றே தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது என்று இருந்திருக்கிறார்களா என்ற கேள்விதான் வரும். அப்படி இல்லை, சூழ்நிலையினால் எங்களால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். இதுதான் ஒரு நீதிமன்றம் செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கி அந்த தீர்ப்பே இல்லாத போது நீதிபதி அவர்கள் அந்த பழைய தீர்ப்பை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் புதுசாக கள்ளத்தி மரம் தொடர்பான பிரச்சனையை நீதிபதி எப்படி கிளப்ப முடியும்? அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கடந்த 9/1/2026 என்ன சொல்கிறாருன்னா, டிவிஷன் பெஞ்ச் வாஸ் ப்ளீஸ் டு டிக்ளேர் தட் த தீபத்தூன் ஏரியா தட் இஸ் ஆன் த லோயர் பீக் ஆஃப் த ஹில் பிலாங்ஸ் டு டெம்பிள். இதிலே ஒரு தவறு இருக்குது. இது எப்படி தீபத்தூன் ஏரியான்னு சொல்கிறார்? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பும் அது மேலே அப்பீல்லையும் அந்த தூணை தீபத்தூண் அதில் கார்த்திகை தீபம் ஏற்றலான்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர தீபத்தூண் ஏரியா புறம் கோயிலுக்கு சொந்தம்னு எங்கே சொல்லியிருக்கிறாங்க? தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபத்தூண் ஏரியா என்று ஒரு கண்டெம்ப்டில் நீதிபதி அவர்கள் விரிவுபடுத்த முடியுமா அல்லது இது ஆக்கிரமிப்பா அப்படின்னு பதில் சொல்லணும். 1923 தீர்ப்பை சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்கிறாங்க, த இன்டர்பிரேஷன் புட் ஃபார்வர்ட் பை த லேர்னர் கவுன்சில் ஃபார் த பிளைன்டிஃப், கோயில் நிர்வாகம், ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் 1923 சொல்லி இஸ் தட் த டிஃபெண்டன்ட்ஸ் ஆர் டிக்ளேர் as owner of the place exactly occupied by the mosque as well as the flag staff alone. The intervening space does not belong to the defendants and is belong to the plaintiff தேவஸ்தானம். என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் நிர்வாகத்திலேருந்து 1978 வழக்கில் தர்கா, கொடிமரம் இந்த 2 இடம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம், இதற்கு இடைப்பட்ட பகுதி அவர்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தான் இப்போ இந்த மரம் இருக்குது. இந்த தர்காவிற்கும் கொடிமரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த கொடிமரத்தில் தான் அந்த மரத்தில் தான் இப்போ கொடியேற்றுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட பகுதியை அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, த இன்டர்பிரேஷன் புட் ஃபார்வர்டட் பை த லேர்னர் கவுன்சில் ஃபார் த பிளைன்டிஃப் cannot be accepted in view of the clear expression made by the learned judge. அந்த கோயில் நிர்வாகம் சார்பில் வைத்த விளக்கத்தை நான் ஏற்க முடியாது. ஏன்னா
1923 நீதிபதி ராமையர், the Leonard judge held that the Mohammedans are entitled to the whole of the top of the hill on which the mosque and flagstone stand. 1923 கொடிமரமும் தர்காவும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொடிமரம் இருக்கிற மலைப்பகுதியில் அந்த தூணு இருக்குது. இப்போ அந்த பகுதி முழுக்க சொந்தம்னு சொல்லிட்டாங்க. When the learned judge described the whole of the top of the entire top portion of the hill, not only the mosque and the flagstaff alone, but also other space on the top of the hill. நீதிபதி என்ன சொல்றாருன்னா 1923 தீர்ப்பை அவர் இன்டர்பிரட் பண்றாரு. மொத்த மலைப்பகுதி என்றால் மசூதியும் கொடிமரம் இருக்க இடப்பகுதி அந்த இடம் மட்டும் கிடையாது. பட் ஆல்சோ த அதர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில், அதில் இருக்கக்கூடிய மீத எல்லா பகுதியிலும் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லி இந்த பக்கம் கோயிலுக்கு இந்த பக்கம் தர்காவுக்கு அப்படின்னு கிளியராக அதை முடிச்சிட்டாங்க. இப்போ தர்கா இருக்க பகுதியில் கச்சிராஜா போறாரு. தர்கா இருக்க பகுதியில் உள்ள மரத்தில் எப்படி கொடியேற்றுறாங்க நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கேட்டால், ஏற்கனவே அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சில் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை இவர்கள் மதிக்கிறார்களா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இரு நீதிபதிகள் தீர்ப்பை மதிக்க மாட்டாங்க. ராஜா சொல்றாரு, இந்த தை மாசத்துல தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்ற முடியும்? நீதிபதிகள் தீர்ப்பாதா? பொய்யா சொல்லலாமா? நீதிபதிகள் அடுத்த வருஷம் தான் ஏற்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் மேல்முறையீடு பல்வேறு வழக்குகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கச்சிராஜா உடனே ஏற்றன்னு சொல்றாரு. நீதிமன்ற தீர்ப்பை ஏன் பொய்யா சொல்றாரு? பொய்யா சொல்லி இன்டர்பிரட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ யாரு தான் அவங்களை கேட்கறது? நம்ம கண்ணு முன்னாடியே இல்லாத ஒரு ஆடுகோழி பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு தீர்ப்பாக்குறாங்க, இல்லாத சிக்கந்தர் மலைன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தீர்ப்பாக்குறாங்க, இல்லாத தீபத்தூண் என்பதை கொண்டு வந்து தீர்ப்பாக்குறாங்க, தீபத்தூண் ஏரியான்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. எல்லாமே இந்த வழக்கில் நடக்கிற எல்லாமே ஒரு அரசியல் சட்ட முறையில், உயர்நீதிமன்ற வழக்கமான பாரம்பரிய முறையில், இந்த உலக உயர்நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு எந்த வழக்குமே இதில் நடக்க மாட்டேங்குது. அந்த தீர்ப்பில் இரு நீதிபதிகள் தீர்ப்பில் கூட அதில் ஒரு பொய்யான படத்தை காட்டித்தான் அந்த தீர்ப்பு என்பது பெறப்பட்டு இருக்கிறது. அதிலே சங் பரிவார அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தர்காவுக்கும் இந்த தூண் கொடிமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில் குதிரை சினை இருப்பதாக பொய்யான ஒரு போட்டோவை கொடுத்து அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி வேற யாராவது பொய்யான போட்டோவை கொடுத்திருந்தா, தர்கா நிர்வாகம் பொய்யான போட்டோவை கொடுத்திருந்தா நீதிமன்றம் ஏத்துக்கிறோமா? அனெக்சர் 1 அந்த பொய்யான போட்டோவை போட்டிருக்கிறாங்க. 1000% இல்லை, 10,000% நான் அடித்து சொல்கிறேன். தர்காவிற்கும் அந்த தூணுக்கும் கொடிமரத்துக்கு இடையில் குதிரை சினை என்ற பகுதியே கிடையாது. ஆனால் குதிரை சுனை இருக்கதா பொய்யான ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்து நீதிமன்றமும் அதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே கற்பனைகளுக்கு வதந்திகளுக்கு வடிவம் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அதை நீதிமன்றமும் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் என்றால் தர்கா நிர்வாகத்துக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்கா இல்லையா? அவங்க உரிமையை கோரணுமா இல்லையா? எப்படி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு? மொத்தத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இடம், அந்த மரம் என்பது தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம். கோயிலின் தர வரலான்படி கள்ளத்தி மரம் என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிறது, மலை உச்சியில் இல்ல. பொய்யா ஏன் நீதிமன்றத்தில் சொல்றீங்க? பொய்யா ஏன் நீதிபதி இதை ஆதாரம் கேட்காம, யாரையும் கேட்காம நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது எங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மோடி அவர்கள் இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு வரப்போதா ஒரு செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ராஜா இதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். ஓராண்டா நாங்கள் இதுதான் சொல்கிறோம். 100 வருஷமா இல்லாத பிரச்சனை கடந்த ஓராண்டாக தேர்தலை மையப்படுத்தி ராஜா, நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, அமித்ஷா உள்ளிட்ட பலரும் செய்கிறார்கள். எனவே இது மத நடவடிக்கை அல்ல, சமய நடவடிக்கை அல்ல, ஆன்மீக நடவடிக்கை அல்ல, இது அரசியல் நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபம் என்பது காலங்காலமாக ஏற்றப்படும் இடத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. கலவர தீபம் ஏற்ற கோருகிறார்கள். கோயில் அதிகாரி முதல்ல இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டால், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கும் இந்த மரத்தில் கட்டினதுக்கு சம்மந்தமே இல்லை. முதல் விஷயம் அது தொடர்பாக எதுவுமே விஷயம் இல்லை. ஏற்கனவே அது வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி இருக்குது. அங்கே நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். 1. 2வது, கோயிலோட தல வரலாறு அப்படின்றதும் நாங்கள் கொடுத்துருக்க படத்துலையும் இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் தான் கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கிற போது நாங்கள் எப்படி இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அது அவங்களுக்கு சொந்தமான இடங்க, அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க குடியேற்றிருக்காங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல.
இது ஏன் சொல்ல மாட்டீங்க? ரெண்டாவது கண்டெம்ட்டில் சொல்லாதீங்கன்னு சொல்லணும். ம். கண்டம் ஜூரிஸ்டிக்ஷனில் இது வராதுன்னு கோயிலோட அட்வொகேட் சொல்லணும். இல்லை ஏஜ் பிறக்கருன்னு சொல்லணும். 2 பேரும் வாயை திறக்க மாட்றாங்க. அப்போ அங்கே மற்றவங்களாம் அதில் தர்காவோ மற்றவங்களாம் பார்ட்டி கிடையாது கண்டெம்ட்டில். இவங்க 2 பேர் தானே அதை சொல்லணும். கண்டெம்ட் ஆர்டரே இன்னைக்கு கிடையாது. டிவிஷன் பெஞ்சில் ஆர்டரை மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இன்னைக்கு கிடையாது. அதில் இருக்குங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருந்தா பிரச்சனை முடியுமில்லங்க. கவுண்டர் ஃபைல் பண்ணாமல், பதிலும் சொல்லாமல், உண்மையை நீதிமன்றத்தில் சொல்லாமல், நீங்கள் இதை கேட்காதீங்கன்னு சொல்லாமல் கோயில் அட்வொகேட் சந்திரசேகரும் வீரகதிரவன் அவர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அதுதான் இப்போ அடுத்தடுத்த நிலைக்கு வந்து தள்ளிட்டு போகுது. இப்போ கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டாங்க. சரிங்களா? உண்மையில் அந்த இடத்துல அத்துமீறி நுழைஞ்ச ஹெச்ராஜா தர்காவுக்கு சொந்தமான இடத்துல. இந்த லாஜிக்காகவே நீங்கள் பாருங்கள். லாஜிக்காகவே 1923 தீர்ப்பில் தர்கா, நெல்லித்தோப்பு, அதில் உள்ள எல்லாம் புது மண்டபம், கொடிமரம், இது எல்லாம் இஸ்லாமிக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இப்போ தர்கா ஒரு ஏரியாவில் இருக்குது, கொடிமரம் இன்னொரு ஏரியாவில் இருக்குது. அதனால தான் அதை சொல்கிறாங்க. தர்கா முன்னாடி கொடி ஏற்ற முடியாது. அது ஏற்றுனா ஊர் மக்களுக்கு தெரியாது. இப்போ கொடி ஏற்றுறது மலை உச்சியில் ஊர் மக்களுக்கு சந்தனக்கூடு விழா துவங்கிருச்சுன்னு அறிவிக்கிறது தான். அது அந்த மரத்துக்கிட்ட உள்ள இடத்துல தான் ஏற்றிட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே மரத்தில் நிற்காதனால, காற்றுல கீழே விழுந்ததுனால மரத்துக்குள்ளே வச்சு அந்த கொடியை கட்டுறாங்க. அவ்வளோதான். மரத்துக்குள்ளே கொடி மரத்தை வச்சு அதில் கொடியை ஏற்றி கட்டுறாங்க. அது ஒரு சடங்காக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது காலகாலமாக செய்கிறது தான். இது தெரிஞ்சதுனால தான் கோயில் நிர்வாகம் ஒன்றும் சொல்லலை. இது தெரிஞ்சதுனால தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ புதுசாக இல்லாத ஒன்றை, ஒரு அப்பட்டமான அவதூறை, பொய்யை சொல்லி சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க தான் பிரச்சனையை கிளப்புறாங்க. நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம், கோயிலோட தலை விருச்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதற்கான ஆதாரம் எங்கே? இது கீழே தான் இருக்குது. இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ரெண்டாவது, அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதற்கான ஆதாரம் என்ன? இஸ்லாமியர்கள் சொந்தமான இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் இது நியாயமானு கேட்குறோம்.